வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவாக அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனம் CIA மற்றும் டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடியவைகள் இந்தியாவில் ஹனி ட்ராப் அல்லது ஒரு காதல் வலையில் சிக்க வைக்கப்பட்ட வெளிநாட்டு பெண்மணிகள் மூலமாக இந்தியாவிற்கு விளைந்த கேடுகள், அதன் மூலமான பல நடவடிக்கைகள் 2-3 வீடியோவில் பார்த்துட்டோம். இது கடைசி வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லடாக் ரீஜனை பொறுத்தவரை லடாக் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுல மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்தியாவினுடைய இராணுவம் மிக மிக பலமாக இன்று லடாக் ரீஜன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் தெளிவான உண்மை. பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இந்திய ராணுவம். அதோட இல்லாம இந்திய பாதுகாப்பு துறை நிறைய அலோகேஷன்லாம் செஞ்சு அந்த இடத்த ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 7,80,000 கோடி அவ்வளவு பணம் அலோகேட் ஆயிருக்கு. இந்த 18% அதிக அலோகேஷன் பண்ணியிருக்காங்க மாடர்னைசேஷன் இதுக்கெல்லாமே. சரி, இந்த லடாக் ரீஜனில் இவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான இடம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுல, சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோனம் வாங்சாங் இவர் ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாரு. அதில் பலர் இறந்து போனாங்க, பல இடங்கள் கொளுத்தப்பட்டன. அந்த போராட்டம் ரொம்ப தீவிரமடைந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இவர் வேண்டுமென்ற என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி செயல்களுக்காக நான் போராட்டம் நடத்தல, என்னோட போராட்டம் மிக மிக அமைதியான போராட்டம் அப்படி இப்படின்லாம் இதெல்லாம் சொல்லி தான் விலகினாரு. ஆனா அவர் அதற்கு முன்னாடி பல மேடைகள்ல பல மீட்டிங்ல தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா, லடாக்கை இந்தியாவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை, இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, இது எல்லாமே அதுல தெரிஞ்சுது. அதன் அடிப்படையில தான் அவரை இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதை வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் ராஜஸ்தான்ல ஜோத்பூர் இங்கே அந்த இடத்துல ஒரு ஜெயிலில் இருக்காரு. இவருடைய பின்பலத்தை பார்த்தோம்னாக்க, இவர் பேசிக்காக ஒரு என்ஜினியர். இவர் படித்ததே ஜம்மு காஷ்மீரில். அவரை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் நம்ம, அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். அங்கே இன்ஜினியரிங் படிச்சுட்டு லடாக்ல இருந்திருக்கார். இவர் மன்மோகன் சிங் காலத்திலிருந்து காங்கிரசனுடைய ஒரு முக்கியமான புள்ளி அந்த லடாக் ஏரியாவில். 2008 மன்மோகன் சிங் அரசு ஒரு சிறப்பு ப்ரோக்ராம் எல்லாமே எடுத்து செஞ்சது. அதுல பலவிதமான நிதி உதவிகளை இந்த சோனம் வாங்சாங் பண்ணியிருக்காரு. லடாக்ல மிகப்பெரிய அளவுல ஒன்றும் யூனிவர்சிட்டி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் அதை எடுத்து செஞ்சார். எப்படி எடுத்து செஞ்சார்னா, செம்கால் அப்படின்னு SEMCOL, ஸ்டூடெண்ட் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக், செம்கால். சரி, இதை எப்படி செஞ்சாரு, எந்த மூலமா செஞ்சாரு அப்படின்னா, இவரோட ரெபெக்கா நார்மன், இவங்க ஒரு அமெரிக்க பெண்மணி வருது பாத்தீங்களா, எல்லாமே வெளிநாட்டு பெண்கள் தான். எப்படியாவது அவங்கள உள்ள நுழைச்சு, இந்தியாவுக்குள்ள நுழைச்சு காதல் வலையில சிக்க வச்சு, அது ஒரு ஹனி ட்ராப் மாதிரி மாட்டி, அதுக்கப்புறமா அமெரிக்கா அதனுடைய உளவு ஸ்தாபனமான CIA மூலமாக இந்த நடவடிக்கைகள்லாம் செஞ்சு தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுப்பாங்க. இதே தான் சைனாவும் செஞ்சுக்கிட்டு. சரி, இந்த ரெபெக்கா நார்மன் அப்படிங்கிறவர் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா இந்த செம்கால் ஆரம்பிச்சாரு. நம்ப மாட்டீங்க, 9 அக்கௌண்ட், நிறைய டீடைல்ஸ்லாம் இருக்கு. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இவர் பல கம்பெனிகள்லாமும் நடத்திட்டு வந்திருக்காரு. சொந்தமா கம்பெனிகள்லாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் இருக்கு. அதற்கெல்லாம பல விதமான இருக்கு. அது தவிர NGOஸ்லாம் நடத்திருக்காரு. அந்த மாதிரி பல விதமான அமைப்புகள்ல பல விதமான பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சிருந்திருக்காரு. இந்த செம்காலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 அக்கௌண்ட் இவர் ஆரம்பிச்சிருக்காரு வேற வேற பேங்க்ல. அதுல 3 அக்கௌண்ட் மட்டும்தான் வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 6 அக்கௌண்ட்டுகளுடைய தகவல்கள் எதுவுமே வெளிப்படையா யாருக்குமே சொல்லப்படவே இல்லை. இது அவரே தானே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ரகசியமா. ஆக மொத்தம் இந்த NGOஸ்னு சொல்லக்கூடிய பொதுநல தொண்டு நிறுவனங்களுக்கு நிறைய டொனேஷன். ரெபெக்கா நார்மன் அமெரிக்காவை சேர்ந்தவங்க உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா 1+1 2 அப்படிங்கிற மாதிரி, சில பேர் 1+1 11 சொல்லலாம், அந்த மாதிரி கூட. ஸோ இவங்க அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய பணம் உள்ள வந்திருக்கு. அது எல்லாமே தடைபட்டு போச்சு. இப்ப இந்த மோடி அரசு வந்ததுக்கு அப்புறமா, இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே தடைபட்டு போச்சு. இந்த டயத்துல தான் இவருக்கு முதல்ல ஆரம்பத்துல இவர் மோடி வந்த போது அவரை பிரைஸ் பண்ணாரு.
ரொம்ப பாராட்டினார் மோடியை வந்து ஆகா ஒவ்வொன்று புகழ்ந்தார், மிகச்சிறந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி இப்படிலாம் சொன்னார். ஆனா காலப்போக்கில் அவருடைய பண தட்டுப்பாடெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே காங்கிரஸும் அவரை தூண்டி விட்டாங்க, சைனாவில இருந்து அவர் தூண்டி விடப்பட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு நடுவில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராகுல் காந்தி வந்து சைனாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு. அதுவும் லடாக் ரீஜன்ல வந்து பலவிதமான முன்னெடுப்புகளை இந்த சோனம் வாங்சுக் செஞ்சுட்டு இருந்தாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமான புரிதல் 2 பேருக்கு இருந்திருக்கு. இந்தியாவினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சமரசம் செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிற தகவல்லாம் வந்து அந்த டயத்துல இவரை பத்தி மோடி அரசு பலவிதமான என்கொயரிஸ் விசாரணைகள்லாம் செஞ்சு இவர் வந்து இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்த உடனே சோனம் வாங்சுக் அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டா மாறிட்டார். எந்த சோனம் வாங்சுக் மோடி அவர்களை பாராட்டினாரோ அதே சோனம் வாங்சுக் மோடிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாளராக மாறினார். இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்டிகல் 370யும் 35A எடுக்கப்பட்டு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாகவும் அறிவிக்கப்பட்டது. இவர் உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டார். லடாக் வந்து தனி மாநிலமாக அமைக்க வேண்டும் இறங்கினார். நல்லா யோசிச்சு பாருங்க, மொத்த மக்கள் தொகை லடாக்ல வந்து 3லிருந்து 4 லட்சம் மக்கள் தான். 4 லட்சம் மக்களுக்காக ஒரு மாநிலம் இருக்க முடியுமா அப்படின்னா வேற. இப்போ லட்சத்தீவு இருக்கு, அதெல்லாம் யூனியன் டெரிட்டரி தான். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணாரு, பெரிய போராட்டங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். எப்படிப்பட்ட போராட்டங்கள்னா, மாணவர்களை தூண்டி விட்டார், இளைஞர்களை தூண்டி, அதாவது இந்த ஜென்சி இருக்கு இல்லையா, அதை தூண்டி விட்டு பலவிதமான போராட்டம். அந்த போராட்டங்கள் தான் வன்முறையா மாறி கட்டு மீறி போய் பல இடங்கள்ல கொளுத்தப்பட்டது, பல பேர் இறந்து போனார்கள். இந்த மாதிரிலாம் இந்த சமயத்துல தான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டார். சரி, இந்த ரெபக்கா நார்மன் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கண்டுட்டாங்க, இது ஒன்றும் சரியாக போதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மோடி கவர்மெண்ட் வந்து யூனியன் டெரிட்டரியா அறிவிச்சாச்சு, இதுல இருந்து இனிமே வந்து நம்ம மீண்டு வர முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்களுடைய இடத்துல இவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்தார். அந்த பெண்மணியின் பேர் தான் கீதாஞ்சலி ஜே ஆங்மோ அப்படிங்கிறவங்க. இவங்க லடாக் சேர்ந்தவங்க, இந்தியர் தான். அவங்க தான் இப்போ இவருடைய கைதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல கேஸை போட்டு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஆள் கொணர்வு பெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சோனம் வாங்சுக் மற்றும் இந்த கீதாஞ்சலி ஆங்மோக்கு சார்பாக யார் வக்கீலா இந்த கேஸை எடுத்து நடத்துறாங்கன்னா கபில் சிபல். அதுல இருந்தே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இவருக்கும் காங்கிரஸுக்கும் இருக்க. சோனம் வாங்சுக், கீதாஞ்சலி ஆங்மோ, அப்புறம் ரெபக்கா நார்மன், இவங்க இந்த எல்லாருமே எப்படி வந்து காங்கிரஸோட ஒட்டி உறவாடி இருக்காங்க, இந்தியாவிற்கு எதிரான செயல் திட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். சரி, இதுக்கு நடுவுல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு கட்டுரை மாதிரி இருக்கு, அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஒரு சில முக்கியமான இதை மட்டும் படிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 2016 வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உலகளவுல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க ஆரம்பித்தது இந்த அமெரிக்காவின் உளவு ஸ்தாபனமான சிஐஏவும். அதே மாதிரி சைனாவும் இவர்கிட்ட ஒட்டி உறவாடினாங்க. MSS, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டிங்க, அவங்களும் இவர் வந்து உலகளவில் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, லடாக்ல வந்து எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் மேம்படுத்துவது, அதாவது ரோடு போடுவது, விமானத்தளம் அமைப்பது, ஹெலிகாப்டர் லேண்டிங், அங்க டேங்க் நிறுத்துவதற்கான இடம், பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதுக்கப்புறம் அங்க வீரர்கள் தங்குவதற்கான பங்கர்ஸ்னு சொல்லக்கூடிய, இது எதுவுமே அங்க செய்யக்கூடாது. அதுதான் முக்கியமான குறிக்கோள். அதற்கு இவர் சைனாவாலையும் இந்த சோனம் வாங்சுக் அவரை செயல்பட வைச்சாங்க. சரி, இதுல வந்து 2016 அவருக்கு குளோபல் ரெகக்னிஷன் கிடைச்சது. அந்த குளோபல் ரெகக்னிஷன் எப்படி வந்து, அதாவது உலக அளவில் அவருடைய மிகப்பெரிய இன்ஜினியர், ஒரு சயின்டிஸ்ட், இவருடைய பல நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மேம்பட்ட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிக்கிட்டே வந்தாங்க. அதுல வந்து அவருக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஃப்ரெட் எம் பேக்கார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டுன்னு சொன்ன உடனே நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அதன் பின்புலத்துல முக்கியமா கண்டிப்பா ஏதாவது ஒரு டூல் கிட் மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட ஃப்ரெட் எம் பேக்கார்ட் அந்த அவார்டை இவருக்கு முதல்ல கொடுத்து உலகத்துல இவரை முன்னிறுத்துறாங்க. லடாக்ல இவர் பெரிய ஆளு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதெல்லாம் பத்தி அவர் நிறைய செய்யறாரு, மக்களுக்கு நிறைய உதவி செய்யறாரு, மக்களை முன்னேற்றாரு, லடாக்கி மக்களை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2017 டிஎன் கோஷோய் மெமோரியல் அவார்டை கொடுத்தாங்க. 16,
அதுக்கு அடுத்தது 17. அதுக்கு அடுத்ததை என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள பிலிப்பைன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ரமன் மேக்ஸசாய் அவார்டு அதை கொடுத்தாங்க. இங்க நல்ல கவனிங்க, இந்த ரமன் மேக்ஸசாய் அவார்டு எல்லாமே அமெரிக்காவால தங்களுக்கு யாரெல்லாம் ஒரு ஸ்லேவ் மாதிரி அடிமை மாதிரி இருந்து இந்திய நாட்டுக்கு எதிராக வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. 1-2 தான் அதை ஒரு உண்மைத்தன்மைக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. மற்றது எல்லாமே இந்த மாதிரி தான். ஒன்று MS சுவாமிநாதன் கொடுத்தாங்க, MS சுப்புலட்சுமி கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மைத்தன்மைக்காக கொடுக்கப்பட்டது. எனக்கு MS சுவாமிநாதன் மேல அவ்வளவு இது கிடையாது. ஏன்னா அவர் இந்தியாவினுடைய நிலத்தை உரத்தையும் பூச்சி மருந்தையும் போட்டு பாழ்படுத்தினார்ன்றது அது உண்மை, தவிர்க்க முடியாத உண்மை. அது எதனால செஞ்சாங்க என்னங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது சில காரணங்கள் ஏற்புடையதாகவும் இருக்கலாம், உண்மையான காரணமும் இருக்கலாம். ஏன்னா அப்ப இந்தியா ரொம்ப பசி பஞ்சம் பட்னியில இருந்து ரொம்ப வாடிச்சு. அதுக்கு அவருடைய பங்கெடுப்புங்கிறத ஒரு 50% நம்ம ஒத்துக்கலாம். அது மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. சரி, ஸோ அப்போ மேக்ஸசாய் அவார்டு அப்போ என்னென்ன அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு? பேக்கார்ட், ஃப்ரெட் எம் பேக்கார்ட் அவார்டு வாங்கியிருக்காரு, TM கோஷே அவார்டு வாங்கியிருக்காரு, மெமோரியல் அவார்டு வாங்கியிருக்காரு, மேக்ஸசாய் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ உலகத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு ஆளாக மிளிர்ந்து விட்டார் அப்படிங்கிறதான் உண்மையானது. இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பணம் வந்திருக்கு. இதை அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை தவிர இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய புகழ் அப்படியே அதிகமாயிட்டு வர வர ஃபோர்டு ஃபவுண்டேஷன், பில் கேட்ஸினுடைய ஃபவுண்டேஷன் இங்கேருந்து இல்லாமல் இவருக்கு நிதி உதவி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வச்சு தான் லடாக்ல பலவிதமான போராட்டங்கள், மாணவர்களை தூண்டி விடுது, ஜென் இசட போராட்டத்தில் ஈடுபடவை, லடாக்கை தனியா பிரிப்பது, அதற்கான மாநில அந்தஸ்து கேட்பது, இந்த மாதிரிலாம். இதை தவிர என்னன்னா இந்த 6th ஷெட்யூல்னு ஒன்று இருக்கு, அதுல இதை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 6th ஷெட்யூல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கினாதான் ராணுவமே அந்த இடத்துக்குள்ள போக முடியுங்கிற மாதிரி சில ஷரத்துக்கள்லாம் அதுல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம், அந்த ஷரத்துக்கள்லாம் அதையெல்லாம் இவர் செஞ்சாரு. சரி, இதுல முக்கியமா என்னன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்திய ஆர்மிக்கு எந்த விதமான கட்டுமானங்களையும் லடாக்ல செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொல்லப்பட்ட காரணம், இது சுற்றுச்சூழல்ல ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், நெகிழ்வான இடம். இது நீங்க இங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கட்டுமானங்கள் செஞ்சா இது அப்படியே நொறுங்கி விழுந்து விடும், லடாக்கினுடைய சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படும். அதனால இதை அனுமதிக்க கூடாது, இதை மத்திய அரசு செய்யக்கூடாது. பார்டர்ல இருக்கு லடாக், அங்க நீங்க எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப இந்த நேரடியா நீங்க சைனாவுக்கு தாரவாத்திர போறீங்களா அந்த இடத்த அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா நம்ம எல்லாரும் மனதிலும் ஒரு சாதாரண மனுஷனாக கூட இருந்தா கூட ரொம்ப அதை பத்தின தீவிரமான புரிதல் இல்லாட்டா கூட நமக்கு ஏற்படக்கூடிய கேள்வி. ஆனா அவர் அதை செஞ்சாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பல விதமான செஞ்சாரு. ஸோ இதை மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கீதாஞ்சலி எப்படி ரெபக்கா நார்மனோட சேர்ந்து செம்கால், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஃபார் லடாக்னு ஆரம்பிச்சாரு, அதே மாதிரி கீதாஞ்சலி ஆங்மாவோட சேர்ந்து இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சாரு. அதுதான் ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா செய்யக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டுமானங்கள்லாம் நீ செய்யக்கூடாது, நாங்க அதுக்கு மாற்று இது சொன்னோம். இவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஐஸ் தூபாஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே அந்த ஒரு லடாக்ல இருக்கிற மக்களே அதை கிண்டலும் கேலியும் செஞ்சு இதெல்லாம் ஒத்தே வராது, சும்மா இவர் கதை பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஒரு சயின்டிஸ்டும் கிடையாது, ஒரு இன்ஜினியரும் கிடையாது, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அதெல்லாம் ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இவர் என்ன பண்ணாரு, இந்திய ஆர்மி ராணுவத்திற்காக அங்க லடாக் உங்களுக்கு ரொம்ப கடுமையான குளிர் இருக்கு, -40 டிகிரி எல்லாம் போகும் சமயம். அங்க இவர் ஏதோ ஒரு டென்ட் ஒண்ணு, தெர்மல் டென்ட் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாமே வெறும் வெத்து வேட்டு, அது எதுவுமே ப்ரூவே ஆகல. அதை நிராகரித்த போதுதான் இவருக்கு கோபம் அதிகமாச்சு. அந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா வேற எதை கொண்டு வர போறீங்க நீங்க, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ சோனம் வாங்சுக்கும் ஒரு வெளிநாட்டு பெண்மணியின் மூலமாக வீழ்த்தப்பட்டு அதன் பிறகு அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே ஒரு தோல்வி வந்துச்சு அப்படின்னாக்கா தன்னை எக்ஸ்போஸ் அதிகமா ஆகக்கூடாது, தன்னுடைய உண்மையான நிலைப்பாடு எல்லாமே அதிகமா வெளிப்பாடு ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நாட்டை விட்டு ஓடி போயிடும். அந்த சிக்கிம் அரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அமெரிக்க பெண்மணியான ஹோப் குக் என்ன பண்ணாங்க, உடனே அமெரிக்கா ஓடி போயிட்டாங்க. 1980 டைவர்ஸே கொடுத்துட்டாங்க அந்த அரசருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரி இந்த ரெபக்கா நார்மனும் ஓடி போயிட்டாங்க. இப்ப சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் சில பத்திரிகையாளர், அதுவும் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் யூடியூப்லலாம் அவங்க கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப எதிர்கட்சி தலைவர் அவருடைய குடும்பம் இந்த நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள், அவ்வளவு
குற்றச்சாட்டும் இதுவும் அவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சொல்றதுக்கு மனசு வரல. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். நாட்டை விட்டு ஓடி போவார்களா அப்படி. ஆனா என்ன நமக்கு ஃபைனலா என்ன தெரிய வரும்? எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா ஒரு வெளிநாட்டு பெண்மணியை இந்தியா உள்ள நுழைத்து பல விதமான சதி திட்டங்களை அமெரிக்காவோ சைனாவோ இங்கிலாந்தோ கண்டினியூஸா நடத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு வெளிநாட்டு பெண்மணிகள் இன்னும் நமக்கு அந்த வெள்ளைத்தோல் ஆங்கிலேயனுடைய அடிமைத்தனம் இதெல்லாம் நம்ம மனசுல இருந்து போகவே மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் இது நடுவுல கேட்கணும் இல்லையா கேள்வி. ஏன் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணல, ஏன் சோனியா காந்தி அரெஸ்ட் பண்ணலாம், பண்ண முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததை பத்தி அடுத்த வீடியோல தரவா உங்க கூட ஷேர் பண்றேன். அந்த வீடியோல இருந்து தான் இப்ப லேட்டஸ்டா என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, தமிழ்நாடு எம்பி பாரத பிரதமருக்கு இழைக்க இருந்த மிகப்பெரிய அவமானம் அங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்குன்றாங்க. அது எல்லாமே டீடைல்ஸா அவங்க கூட நான் ஷேர் பண்றேன். நல்ல ரியலி ரொம்ப ரொம்ப நமக்கு அந்த தகவல்கள் எல்லாமே மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பின்புலத்துல ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல, அவங்க பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி, அதுவும் உலகளாவிய சக்தி அவங்க பின்னாடி பேக்கிங்ல இருக்கிறதுனால எடுத்தன் கவிழ்த்தன்னு செய்ய முடியாது. எங்கேயாவது ஒரு சிறு தவறு நடந்தால் கூட எல்லாமே விசில் அவுட் ஆயிடும். அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் நானுமே இந்த எக்ஸ்போஷர் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இந்த குடும்பம் நடத்தக்கூடிய கூத்துக்கள், வெளிநாட்டு சதிகாரனுடைய கூத்துக்கள், இங்க விலை போன ஊடகங்கள் எல்லாமே எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கிறத உங்க முன்னாடி வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த சதிகாரர்களை ஒதுக்கிறோம். இவங்களுக்கு தண்டனை கொடுப்பதை விட ஒரே மிகப்பெரிய தண்டனை அரசியல் இருந்து கம்ப்ளீட்டா அவங்களை ஒதுக்கிட்டோம்னா அதுவே மிகப்பெரிய தண்டனை. ஆட்டோமேட்டிக்கா பல மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொன்ன மாதிரி அவங்க வெளிநாட்டுக்கு ஓடி கூட போயிடுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அஜித் தோவலால இவங்க கிட்ட இப்ப ஏன் நம்ம அளவுக்கு தெரிஞ்சிருக்கிற ரகசியங்கள் அஜித் தோவலோ இல்ல பிரதம மந்திரிக்கோ ஜெய்சங்கருக்கோ தெரிஞ்சிருக்காரு? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அஜித் தோவல் அவர்கள் என்ன சொல்றாரு திருப்பி நமக்கான காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய அர்ப்பணிப்பு மிக பெரிய அர்ப்பணிப்பு இந்திய நாட்டுக்காக. சிக்கிம் மட்டும் இல்ல, பலவிதமான அர்ப்பணிப்புகள். அடுத்தது இஸ்ரோ பத்தி ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. 2 PSLV ராக்கெட்டுகள் வீழ்ச்சி தோல்வியிட்டு இருக்கு. அதன் பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்குங்கிறத அஜித் தோவல் உள்ள வச்சு கண்டுபிடிச்சிருங்க. அதை சில தகவல்கள்லாம் வந்திருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை பத்தி உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.